நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீட்டான 20க்கும் மேற்பட்ட பழச்செடிகள் இருக்குது. அதில் இப்போது சில செடிகளில் பழங்களும் எடுத்திருக்கு. வாங்க அதை பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்ருக்கிறது செர்ரி, பார்பிடோ செர்ரி. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு புளிப்பும் இனிப்பும் கலந்த மாதிரியான சுவைகள். இது பழமாற வரைக்கும் எங்களால் பொறுக்கவே முடியல. பழமாய் சாப்பிட்றத விட அது அந்த பழக்கிறதுக்கு 2 நாள் முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ் அது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, ரொம்ப டேஸ்டியாக. அதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறனால காயாக இருக்கும் போதே பறித்து சாப்பிட்றோம். இந்த செடி வச்சு 2 வருஷம் ஆச்சு. கேபிஎஸ் நர்சரியிலேருந்து தான் நாங்கள் வாங்கிட்டு வந்து வச்சோம். எல்லா செடிகளுமே நாங்கள் அந்த கார்டன்லேருந்து தான் வாங்கிட்டு வந்து வைக்கிறோம். ரொம்ப சூப்பராக க்ரோ ஆகி நல்லா வளர்ந்துட்டு வருது. நல்லா பழங்களும் கொடுக்குது. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் அறுத்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பழம். இது வந்து வாட்டர் ஆப்பிள், ரெட் கலர் வாட்டர் ஆப்பிள். இப்போது வாட்டர் ஆப்பிள் சீசன் முடிஞ்சிருச்சு. இதுலேயும் நிறைய பழங்கள் எடுத்திருந்தது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ஸ்டார் ஃப்ரூட் செடி. எவ்வளோ பூக்கள் எடுத்திருக்கு பாருங்கள். இதில் இவ்வளோ தான் பூக்கள் எடுக்குது, இவ்வளோ காய் பிடிக்குதுன்னே சொல்ல முடியாது, அவ்வளோ பிடிக்குது. ஆனால் செடி என்னவோ ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ஒரு ஆளை பார்த்து அவங்களோட சைஸை பார்த்து எடை போடக்கூடாதுன்றது இந்த செடிக்கு ஒரு உதாரணமாகும். சின்ன செடியாக இருந்தாலையும் நிறைய பூக்கள், நிறைய காய்கள் வந்து எப்பயுமே இதில் இருந்துகிட்ருக்கோம். 2 சீசன் கொடுக்குது இது. இப்போது ஸ்டார் ஃப்ரூட் சீசன்றனால இப்போ இவ்வளோ பூக்கள் எடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரொம்ப நாளாக காத்துட்ருந்த சிறுநெல்லி காயே வரலன்னு சொல்லிட்டு இது வச்சு ஒரு 2.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இந்த டைம் வந்து நிறைய காய்கள் எடுத்திருக்கு. பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபுல்லாக மரம் ஃபுல்லாக காய் பூவாக தான் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து கொய்யா. இதில் நிறைய காய்கள் பூக்கள் அப்பப்போ எடுத்துகிட்டே இருக்குது. இதை ப்ரூன் பண்ணி விட்டோம். ப்ரூன் பண்ணி விட்டு அதெல்லாம் இப்போ பக்க கிளைகள் வந்து இதுலேயும் இப்போ காய் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. நல்லா பெரிய செடியாக இருந்துச்சு. அதை நமக்கு தேவையான அளவு நம்ம வெட்டி விட்டுக்கிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா சப்போட்டாவிலையும் காய்கள் எடுத்திருக்கு. ஆனால் பெருசாக இல்லை, ஒரு 5-6 காய் தான் எடுத்திருக்கு. மேபி இப்போ வர சீசனில் நிறைய பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த செடி வச்சுமே 2.5 வருஷத்துக்கு மேலாகுது. பக்கம் தெரியுறது வந்து மாமரம். இதில் இது வரைக்கும் இன்னும் காய் எடுக்கலை. இது வந்து விதை மூலயமா வளர்கிற செடின்றனால ரொம்ப லேட் ஆகும்னு நினைக்கிறேன். செடிகளுக்கு அடியில் வந்து நிறைய செடிகள் வச்சுருப்போம். ரோஸும் நல்லா அழகாக மலர்ந்துட்டுருக்கு. இது வந்து விதை மூலயமா வளர்ந்த மாதுளை, நாட்டு மாதுளை. இப்போ இதில் ஃபஸ்ட் டைம் ஒரு பூ எடுத்திருக்கு. பார்க்குறதுக்கே பாருங்கள், ரொம்ப நல்லா அழகாக இருக்குது. நாட்டு மாதுளைன்றனால இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறோம். இந்த செடியும் ரொம்ப சைஸ் வந்து சின்னதாக தான் இருக்குது. அப்புறம் இப்போ ரீசன்ட் டைமில் நிறைய செடிகள் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து அத்தி. இது வந்து நாட்டு கொய்யா, சிவப்பு கொய்யா இருக்குது இல்லைங்களா, அது சின்ன சின்னதாக வரும். அந்த கொய்யா செடி விதை கிடச்சி அது மூலிமா எடுத்துகிட்டு வந்து வச்சது. பெருநெல்லியும் நிறைய காய்கள் வச்சுருக்கோம். அதை பற்றி வீடியோவும் போட்டிருக்கேன் ஷார்ட்ஸாக, பார்க்காதவங்க போய் பாருங்கள். இது வந்து சாத்துக்குடி, அப்புறம் ஆரஞ்சு. இதெல்லாம் வந்து இப்போ ரீசன்ட் டைமில் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா ராம் சீதா. இந்த ராம் சீதா அப்புறம் முள் சீதா இதெல்லாம் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இது சாப்பிட்றதுனால. இது வந்து வெள்ளை நாவல். இந்த மாதிரி நம்ம வீட்டான வந்து 20க்கும் மேற்பட்ட பழச்செடிகள் வச்சுருக்கோம். இன்னும் நிறைய பழச்செடிகள் வாங்கிட்டு வந்து இந்த இடம் ஃபுல்லாக வைக்கணுன்றது பெரிய கனவு. வீட்டை சுற்றி எப்பயுமே இந்த மாதிரி நிறைய செடிகள் இருந்துகிட்டே இருக்கும். பழச்செடிகள் மட்டும் இல்லை, நிறைய பூச்செடிகளும் இருக்குது. அதை பற்றின அப்டேட்ஸும் தனியாக கொடுக்குறேன். என்னென்ன பூச்செடிகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு தனி வீடியோவாக போடுறேன்.
லாஸ்ட்டாக ஃபைனல் டச் வந்து நம்மளுடைய திராட்சை, பன்னீர் திராட்சை. இது வளருமா வளராதோன்னு நினச்சோம், ஆனால் இவ்வளோ வளர்ந்துருக்கு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி கார்டனிங்.